மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் தொடர்பாக அரசியல் ரீதியாக பெரும் விவாதம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அது தொடர்பாக ஒரு முக்கிய அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி தற்போது எய்ம்ஸ் கட்டுமானம் தொடர்பாக என்னென்ன அண்மை செய்தி கிடைத்திருக்கு, இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு நியூஸ் 18 தமிழ்நாடு கிட்ட? தேவப்பிரியன், தமிழக அரசியல் களத்தில் 5 ஆண்டுகளாக பேசுபொருளாக இருந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய கட்டுமானம் தொடர்பான நகர்வுகளில் ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறது. அதாவது 2018 டிசம்பரில் மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2019 ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார். 222 ஏக்கர் பரப்பளவில் 1977 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த மருத்துவமனை கட்டப்படும். இதில் 82% நிதி தொகையை ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜெய்கா அவங்களுடைய பங்களிப்பு மூலம் அதை செயல்படுத்தணும். மீதி தொகையை மத்திய அரசு கொடுக்கறதும் திட்டம் கடன் ஒப்பந்தம் 2021 மார்ச்சில் கையெழுத்தானது. 5 வருஷமா அதுக்கப்புறம் ஒரு சுற்றுச்சுவருக்கு அப்பால் எதுவுமே கட்டப்படாமல் கடந்த 2023 ஆகஸ்ட் 17 இதற்கான டெண்டர் அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவங்க 2026க்குள்ள இந்த கட்டுமானத்தை முடிக்கிறதுக்கான டெண்டர் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவிப்புல மிக முக்கியமான ஒரு தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குநர் திரு அனுமந்த ராவ் நமக்கு அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்களுடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்தில் அதற்கான ஒப்புதல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்புதல் கிடைத்த முன்னதாக மார்ச் இறுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானம் துவங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நகர்வு. அதே சமயம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகளாக 3 பேட்ச் மாணவர்கள் எய்ம்ஸ் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு போதிய இடவசதி இல்லை. இன்னொன்று அவங்களுக்கு போதிய அந்த மருத்துவம் சார்ந்த அனுபவங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சின்ன பற்றாக்குறை இருக்கிறது. அதை நீக்கும் வகையில் மதுரை திருமங்கலத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் ஒரு வாடகை கட்டடத்தை, வாடகை கல்லூரியை 100 மாணவர்களுக்கான அந்த அலுவலகம் மற்றும் அவர்களுக்கான வகுப்பறை மற்றும் அவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியுடன் கூடிய ஒரு இடம் என்பது வாடகைக்கு தர வேண்டும் என்ற ஒரு டெண்டர் அறிவிப்பும் கடந்த ஜனவரி 10 வெளியிடப்பட்டது. அது தொடர்பான முக்கிய தகவலும் வெளியாகிருக்கிறது. அதாவது அதற்கும் 4 கல்லூரிகள் டெண்டரில் பங்கேற்று 4 கல்லூரிகளுடைய பட்டியல் என்பது தேர்வு செய்யப்பட்டு அது மத்திய நிதிக்குழுவினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் நடைபெறக்கூடிய நிதிக்குழு கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலும் தரப்பட்டிருக்கிறது. அதன் பின்னராக 100 மாணவர்கள் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கான கல்வியும் மருத்துவ பயிற்சியும் இங்கு நடைபெற இருக்கிறது. தேவப்பிரியன், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக 5 ஆண்டுகளாக நிலவி வந்த பல்வேறு கேள்விகளுக்கு அதனுடைய பதிலளிக்கும் வகையில் ஒரு முக்கிய நகர்வு என்பது கிடைத்திருக்கிறது. மார்ச் இறுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமானம் நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. தேவப்பிரியன், வெற்றி, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு SR சேகரமுடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கான டெண்டர் இறுதி செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி கிடைத்திருக்கு. தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடின் காரணமாக தான் அந்த கட்டுமான தாமதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த டெண்டர் இறுதி செய்யக்கூடிய பணியில் மத்திய அரசு ஈடுபட்டதா, இல்லை எதன் காரணமாக இத்தனை நாட்கள் தாமதம் அப்படின்ற நிலை ஏற்பட்டது? 2020 தான் அதற்கான தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் கிடைச்சிச்சு. தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒப்புதல். இது ரெண்டும் எய்ம்ஸ் மத்திய மாநில அரசனுடைய கூட்டு பொறுப்பு. எய்ம்ஸ் மத்திய அரசனுடைய இனிஷியேட்டிவ், மாநில அரசு அதனுடைய ஒரு பங்குதாரர். அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸினுடைய கட்டடங்கள் கட்டி அதுக்கான மற்ற விஷயங்களை ஜப்பானுடைய ஒரு நிறுவனத்திலோட இணைந்து செய்வது. அதில் ஏற்பட்ட தாமதத்தினால கட்டுமான பணிகள் அதுவும் ஒரு காரணம். நில ஆர்ஜிதம் செய்து கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசனுடைய தாமதமும் ஒரு காரணம். இப்ப இந்த டெண்டரை பொறுத்த மட்டும் அது யார் அதற்கான முக்கிய பங்குதாரர், யார் செய்வாங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எனக்கு அது அவ்வளவு டீப்பா அதுல தெரியாது. ஆனாலும் கூட மத்திய அரசனுடைய எண்ணங்கள், மத்திய அரசனுடைய எண்ணம், இனிஷியேட்டிவ்ல இருக்கக்கூடிய உத்வேகம், உற்சாகம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அதுல குறைவில்லை என்பதற்கு உதாரணம், கட்டடம் கட்டுவதற்கு தாமதமானாலும் கல்லூரியை தொடங்கி விடுவோம் என்று போன ஆண்டே கல்லூரியை தொடங்கி ஓராண்டு முடிந்து இது 2வது ஆண்டு, அதுவும் மதுரையிலேயே இந்த ஆண்டிலிருந்து இருக்கும் என்று தகவல் வந்திருக்கிறது. ஆகவே கல்லூரி நடக்க வேண்டும், பாடத்திட்டங்கள் நடக்க வேண்டும், மாணவர்கள் சேர்க்க வேண்டும், பயன் அவர்கள் பெற வேண்டும் என்கின்ற அந்த உற்சாகத்தை நாம் பாராட்ட வேண்டும்.
இடையில ஏற்பட்ட இந்த தாமதத்துக்கு மத்திய அரசினுடைய பொறுப்பு 1% கூட இல்லை. முழுக்க முழுக்க மாநில அரசு மற்றும் அந்த கட்டடம் கட்டுகின்ற ஜப்பானுடைய நிறுவனத்தில் ஏற்பட்ட சில கோளாறுகள், மாநில அரசினுடைய நில ஆர்ஜித்தத்தில் ஏற்பட்ட தாமதம், இவைகள் தான் காரணம். அரசியல் ரீதியாக திமுக அளப்பரிய பேசும், அராஜகமாக பேசும், உண்மைக்கு புறம்பாக பேசும். அது குலசேகரப்பட்டினத்துல பார்த்தோம். அங்கு மத்திய அரசோடு, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியோடு இருந்தும் அவர்கள் செய்யாமல் இப்போது தடை விதித்து போராட்டம் நடத்தி உள்ளூர்காரர்களை தூண்டி தடுத்தது மட்டுமல்லாமல் இப்போது பங்கு போட்டுவதற்கு மட்டும் வந்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது அதே கதை தான் மதுரைக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு எஸ்.ஆர். சேகர்.